இந்தாங்க இல்லை இதை பிடிங்க. எனக்கு இதோட ஒரு பெரிய வேலை இருக்குது, நான் அதை போய் பார்க்குறேன். ஓகே, வியூ தேக்கோ பையா, வியூ தேக்கோ. டேஸ்ட் வந்து ஒன்றுமே இல்லை. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கைடு எடுக்கிறோங்க. ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்போ நான் ரொம்ப ஒரீடு வந்து மேலே ஏறி வரப்போ தான் அவங்க ஸ்லோப்பில் ஏறுறாங்க. மிதுன் கழட்டிட்டாங்க ஃபைனலாக. ஆஃப்டர் 5 days ஆஃப் ட்ரிப் ஹி ரிமூவ்ட் ஹிஸ் ஜாக்கெட். 1000 ஒருவன்ல வரும்ல சுகுமாரன். நம்ம கைடு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இவர் தான் நம்ம கைடு பாருங்க. ரொம்ப ஹிந்தி ஆக்டிங் ஓப்பனிங்ல நல்லா தான் பண்ணுவான். ஃபினிஷிங் தான் தெரியல, ஒரு கோஆர்டினேஷனே இல்லை. இது ரூட் பிரிட்ஜ்லாம் இல்லை, ஏதோ ஒரு மெட்டல் பிரிட்ஜ். ஸோ இதை வந்து யாராச்சும் ரூட் பிரிட்ஜில் நினச்சி ரிட்டர்ன் போயிடாதீங்க. இன்னும் 1/2 மணி நேரம். மக்களே, வர வழியில் இந்த பிரிட்ஜை பார்த்தோம். இதான் கைஸ் சிங்கிள் லிவிங் பிரிட்ஜ் 3.5. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி இருக்குல்ல, அங்கே இருந்து டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கணுங்க போகணுன்னா. வெல்கம் டு டபுள் டெக்கர் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் ப்ளூ லாகூன், அதுக்கப்புறம் ரெயின்போ வாட்டர். இதுதான் வந்து டபுள் டெக்கர். மீன் இருக்குது, நிறைய மீன் இருக்குது. மீன் மட்டும் தான் இருக்குது. மெஸ்ஸி இல்லை, சுனில் சேத்ரி இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணாரு. பாஸ்கர் இல்லை சொல்லுவாங்கல்ல, அவன் என்ன சொன்ன. தேங்க்ஸ் மச்சான். விளாகர் இருக்கா மச்சான், இங்க இருக்கா, வந்துட்டு இருக்கவா தங்கம். டிராஃபிக் ஜாம் ஆகுது, பெங்களூர் டிராஃபிக்கோட மோசமா இருக்கு. ப்ளூ லாகூன் தாண்டுறோம். இங்கேருந்து ரெயின்போ ஃபால்ஸ் வந்து 30 minutes. ப்ளூ லாகூனோட மஸ்டான வியூ அங்கே இருக்குன்னாங்க, யோசிக்கல. ஐஸ் இன்னும் 40 minutes தான். 40 minutes சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அந்த அண்ணனும் மட்டும் தான் வராங்க, வேறு யாருமே இல்லை. புதுசாக போட்ட காங்கிரீட் பிரிட்ஜ் வந்து இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ரேட்டிங்க போல். ரெயின்போ ஃபால்ஸ் உங்களுக்காக தான் போயிட்டுருக்கேன். அப்படின்லாம் ஒரு டைம் இல்லை கீழே சறுக்கிட்டு போனால் சுபாஷ் தான். ஓகே, வெற்றி மாறன் மாதிரி பிடிச்சிட்ருக்குங்க. நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷனான ரெயின்போ ஃபால்ஸுக்கு வந்துட்டோங்க. எப்போ அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வேற லெவலுங்க, வேற லெவல். ஒருத்து வருமா ஹபீபி, கம் டு மேகாலயா. இல்லடா, இப்படி ஸ்விமிங் கத்துக்கலான்னு சொன்னேன். மடக்கி கட்டு. வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சிட்டோம், கால்லாம் பிடிச்சிக்கிச்சு 2 பேர்த்துக்கும். பாருங்க, கஷ்டப்பட்டு நம்ம தான். ஓகே கைஸ், பை. நீங்க என்ன 3 மணி நேரம் ட்ரெக் பண்ண கைஸ் பாருங்க, லேடர்ல இறங்கணும். இப்போ இந்த மேகாலயா ஃபாரஸ்ட்ல நிறைய கிங் கோப்ராஸ் இருக்கும் மாமா. கைஸ் நைட் இறங்குறோம் கீழே. ஜாத்தே சலோ 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 போயிருப்போம். லைக் நைட் ஆக போகுது, போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்போ கவர் பண்ணிருக்க முடியாதுங்க. கைடு ஒருத்தர் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கைடை எடுத்துகிட்டு ஒரு குரூப்பாக ஒரு இது வந்துடும் வளர்றேங்க. பேடிஸ் இப்போ நைட் ட்ரக்கு. You take rest 1 minute, 2 minutes. Don't take more time. நல்லா நான் இது நல்லா போயிட்டு. ஃபைனலி அஃபிஷியலி we completed our trek. அங்கிள் மாதிரி பேசுறேன். இல்லை அங்கிள் தானே. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரக்கு முடிச்சு இங்கே சஃபையர் ரெஸ்டாரண்ட் சிறப்புன்னு சொல்லுவோம். இதா க்ளவுட் இல்லை, இது க்ளவுடு லைக் க்ளவுட். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 3-4 பிளேசஸை கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். சிறப்பஞ்சியில் டபுள் டெக்கர் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் 2-3 ஃபால்ஸ் பேர் சொன்னாங்க. ஸோ
அந்த 5-6 இடத்த கவர் பண்ணி இன்றைக்கி சிறப்புஞ்சி திரும்பவும் we will return back to this same stay. ஸோ இது வந்து ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி எடுத்துருந்தோம். சரி வாங்க அந்த ஹோம் ஸ்டே பார்த்துட்டு வந்துடும். மக்களே இதுதான் ஒரு ஹோம் ஸ்டே. ஸோ 5 மெம்பர்ஸ்க்காக புக் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இங்கே என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாஷ்ரூம் தான். ஸோ இங்கே வந்து அம்பர்லா ஹோல்டர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வாஷ்ரூம். ஸோ இது வந்து இங்கே வந்து 1 மெம்பர் படுத்துக்கலாம். ஸோ இது வந்து சிங்கிள் ப்ளஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் இருக்குது. நம்ம பசங்களாம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. சரத் ஏதோ குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ரூம் நம்பர் 1. ஸோ இது வந்து குயின் சைஸ் பெட் இருக்குது, ஒரு கபோர்டு இருக்குது. ஸோ இது ரூம் நம்பர் 1 அண்ட் வி ஹாவ் ஹியர் ரூம் நம்பர் 2. இது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி இருக்குது. இங்கே தான் உட்காந்து நம்ம என்ட்ரி vlog எடுத்துகிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது. ஸோ வெளியில் கொஞ்சம் ஃபுல்லாக பேம்பூ ட்ரீஸ் தான் மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா. அப்புறம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் மாதிரி இருந்துச்சு. வெல்கம் டு ஜிஜிஸ் வேர்ல்ட் மியூசியம் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் மியூசியத்துக்கு கீழே தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலாக நைட்டு ரொம்ப குளிர்லங்க. நான் கூட ரொம்ப குளிரும் அப்படின்னு நினச்சேன். பட் சிறப்பூச்சியில் அவ்வளோக்கா குளிரில் லைக் நல்லா வெயில் அடிக்குது. இங்கே முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது. ஸோ நம்ம கார் ரெடி, நம்ம பாய்ஸ் ரெடி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷனாக வந்து இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ல, சாப்பிட்டுட்டு அந்த டபுள் டெக்கர் பிரிட்ஜோட ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அது ஒரு 3 hours ஆகுமாமா. அது பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஃபால்ஸ் பார்ப்போம், அதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey buddies, we are on the way to double decker bridge. ஸோ இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. அங்கே போய் வந்து அந்த டபுள் டெக்கர் பிரிட்ஜ் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்பாட்டில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இந்த வழியில் தான் நேற்று நைட்டு போயிருக்கோம். செம்ம ஃபாரஸ்ட், லைக் நல்ல ஃபாரஸ்ட் ரோட்டு தான் நினைக்கிறேன். நல்லா ஃபுல்லாக பச்சையாக இருக்குது, செம்ம க்ரீனாக இருக்குது. மேகத்துக்கு மேலே இருக்கும். நம்ம லைக் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு மேகம் தெரியுது, ஃபுல்லாக கீழே இருக்குது மேகம். ஸோ அந்த ஆல்டிடியூடில் இருக்கும். ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்கள், வியூ தேக்கோ பையா, வியூ தேக்கோ. அங்கே ஒரு சின்ன ஒரு ஊர் தெரியுது பாருங்க, அதுதாங்க அது ஒரு இல்லை. இதுதாங்க ரூட்டு, ஒன் வே ரூட்டு மாதிரி தான். முன்னாடி ஏதாச்சும் வண்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். எங்கேயாச்சும் நம்ம லெஃப்ட்லேக்கோ ரைட்டுக்கா ஒதுக்கி அவங்களுக்கு வழி விடணும். பாருங்க ஆளு ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காரு. லோக்கல் காய், உள்ளூர் ஆட்டக்காரன் அவர் இருக்கலாம். பேபாடிஸ். ஸோ அங்கே வந்து ரொம்ப லைக் டிராஃபிக் ஆகிறங்காட்டி பார்க்கிங் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறதுக்காக நம்ம அந்த ரோட்லேயே வந்து நிற்க வச்சுட்டாங்க நம்மளை. ஸோ நிற்க வச்சு நம்மளை நடந்து லைக் வந்துருச்சு பேம்பு ட்ரக்கு. பரவாயில்ல வருதா. ஸோ அந்த பேம்பு ட்ரக்கை நோக்கி நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே நிறைய வந்து அந்த குச்சி லைக் மூங்கில் குச்சியெல்லாம் வைக்கிறாங்க வச்சு நடக்கிறதுக்காக. ஸோ இன்னும் சாப்பிடல, காலையில் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு தெரில, எல்லாம் மூடி இருக்குங்க. ஏன்னா டைம் வேறு லைக் டைம் 9:30 ஆக போகுது. 9:15 ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து எல்லாம் க்ளோஸாக இருக்குது. என்னென்னு தெரில. இங்கே ஒரு ஸ்டே இருக்குது. இந்த ஸ்டே நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அங்கே உள்ள ஒரு ஸ்டே. ஸோ எவ்வளோ தூரம் நடந்தது லைக் இன்னும் நம்ம அந்த என்ட்ரன்ஸ்க்கே போகல. சரி வாங்க அந்த என்ட்ரன்ஸ் போய் நம்ம பார்ப்போம். ஓகே. ஹே பீப்புள், வி காட் திஸ் ஸ்டிக் 30 rupees ரெண்ட்டுக்கு மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து போகும்போது கொடுத்துட்டு போயிருந்தாங்க. லைக் இது எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை முடியாது, சரி இப்போ ரிட்டர்ன் போகும்போது கொடுத்து கிராஜுவேஷன் அப்போ அந்த இது கொடுப்பாங்க. அது வந்து ஏதோ 500 ரூபா வாங்கிட்டு திரும்ப போகும்போது 500 ரூபா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நான் அப்படி தாங்க நினச்சேன். சரி போகும்போது திரும்ப 30 ரூபா கொடுத்துருவாங்க போல. சரி வாங்க. பாவம் சின்ன பையன். சரி விட 30 ரூபா வாங்கிட்டு போகிறான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. Guys, Betel Tree Restaurant. So guys, Betel Tree Restaurant. ஸோ போகிற வழியில் இது ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். நாங்கள் அதுக்காக சரி போய் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டுருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ப்ளீஸ் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சில சேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கேருந்து வியூ வந்து பங்கமாக இருக்குது. பின்னாடி பாருங்களேன், அந்த மேகங்கள் தெரியுது, மலை இருக்குது. ஆக்சுவலாக பஃபே இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டில். நம்ம இருக்கிறவங்களுக்கு தானா, நம்மளுக்கு இல்லை. பாய். நாங்கள் அங்கே சாப்பிடல. அங்கே வந்து வெளியாளுகளை விட மாட்டாங்களாம். அங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட முடியும் போல். ஸோ அதனால் முடியாதுன்ட்டாங்க. ஓகே, வேறு ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்ப்போம். ரெஸ்டாரண்ட்டுக்காக இங்கே கொஞ்சம் வெளியில் கண்டிப்பாக. ஆனால் என்ன குட்டி குட்டியாக இருக்குது. பெரிய ரெஸ்டாரண்ட் ஏதாச்சும் கிடைக்குமான்னு தெரில. லெட்ஸ் சி. டயர்னா எலாக்கா டூரிசம்.
இது கீழே தான் நடந்து போகணும் போல். ஃபைனலி எங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் கிடச்சிருச்சு. இங்கே வந்து ரைஸும் தாலும் ஆம்லேட்டும் இருக்குது. நானும் மித்தனும் ரைஸ் தால் ஆர்டர் பண்ணோம். ஆம்லேட் வருது. ஸோ இதுதான் கிடச்சிச்சு. நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ இதுதான் நம்ம ரைஸ். ஏன்னா தால் மட்டும் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பத்தலை. நம்ம வந்து கொஞ்சம் குழம்பு அதிகமாக சாப்பிட்றாளா. வீடியோவில் இல்லை, ரைட் ஹேண்டில் தான் சாப்பிட்றேன்டா. டேஸ்ட் வந்து ஒன்றுமே இல்லை, வெறும் உப்பு கூட கம்மியாக தான் இருக்கும். பட் ஓகே மக்களே, வி காட் ஆம்லேட் ஆல்சோ. இது ஆம்லேட் தால். அதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். எதுவுமே இல்லாமல் இருந்ததுக்கு ஏதோ இருக்கிறது ஓகே. இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஷாப் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ என்னென்னலாம் ஆளுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டா கொஞ்சம் இது பண்ணலாம். ஆனால் ஒரு 10 hours ஆகுமாம்மா இந்த ட்ரக் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. டபுள் டக் பிரிட்ஜு, லிவிங் ரூட் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் ஏதோ 2-3 ஃபால்ஸ் உள்ள நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து 10 hours ரிட்டன் ஆக எனக்கு தெரிஞ்ச சன்செட் ஆயிரும். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. கைடெல்லாம் எதுவும் எடுக்கல. கைடு இருக்காங்க, 2000 கேட்குறாங்க ஒரு குரூப்புக்கு. ஆனால் நம்ம பசங்க யாருமே வந்து கைடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து தட் இஸ் தேர். ஸோ கைடு எதுவுமே எடுக்கல. அப்புறம் ஒரு ஹிந்திக்காரங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து சேர்ந்து கைடு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 2000 கம்மியாகும்ல. ஸோ அப்புறம் வந்து இவங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சரி பார்த்துக்கலாம். பட் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கைடு எடுக்கிறோங்க. எவ்வளோ கன்ஃபியூஷனு. மொத்தம் வந்து 12 பேர். ஒரு தமிழ் கேங்கும் வந்திருந்தாங்க, ஒரு ஹிந்தி கேங் ஒரு 3 பேர். அவங்க ஒரு 3, ஹிந்தி கேங் 4, 7, நாங்கள் ஒரு 5. டோட்டல் கவுண்ட் வந்து 12. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களோட ட்ரக்கை. ஸோ இங்கெல்லாம் வந்து மக்கள் இருக்காங்க இந்த ஏரியாவில். ஸ்டார்டிங்கில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போக போக மேபி அப்படியே வந்து மக்கள் குறைஞ்சிட்டே போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியில் எவ்வளோ ஃபிக்ஸ்டுனா 1800 2000 சொன்னார் மொத்தம் ஒரு கைடு. அவர் ஹையர் பண்ணுறதுக்கு 2000 அவர். நம்ம டிவைட் பண்ணி பே பண்ணிக்கலாம். படிக்கட்டி வச்சுருக்காங்க. பட் ஆனால் இங்கெல்லாம் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஒரு சும்மா வில்லேஜ் மாதிரி போல். இதெல்லாம் தாண்டி போனால் தான் ஆக்சுவலாக இந்த டபுள் டக்கர் பிரிட்ஜு, இந்த சிங்கிள் ரூட் பிரிட்ஜ், இதெல்லாம் வந்து மக்களோட யூஸுக்கு தான். ஸோ மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் இது. அவங்க அப்படியே நேச்சுரலாக அந்த ரூட்ஸை அப்படியே கொஞ்சம் கைட் பண்ணி அப்படியே ஒரு பிரிட்ஜாட்ட ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிரிட்ஜும் இல்லை, கம்ப்ளீட்டாக நேச்சுரல்னு சொல்ல முடியாது. பட் மக்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு உருவாகப்பட்ட ஒரு பிரிட்ஜ். நேச்சுரலாக ரூட்ஸால் உருவாகப்பட்ட பிரிட்ஜ். ஸோ 2 பிரிட்ஜ் அப்படி பார்ப்போம், லிவிங் ரூட் பிரிட்ஜ், அப்புறம் டபுள் டக்கர் பிரிட்ஜ் அப்படின்னு. இந்த டபுள் டக்கர் பிரிட்ஜோட இன்னொரு ஒரு ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்ஜ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போது தண்ணி நிறைய போகிறங்காட்டி அந்த பிரிட்ஜ் வந்து மூழ்கிருமா சில மாதத்தில். ஸோ அப்போ வந்து இன்னொரு பிரிட்ஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரியலைஸ் பண்ணி மேலே ஒரு பிரிட்ஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுதான் டபுள் டக்கர் பிரிட்ஜோட இது. இங்கே கோழி வித்தியாசமாக இருக்குல்ல, கோழிலாம் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் வாழ்கிற பகுதி தான். ரொம்ப சேஃபாக இல்லாமலாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அபி? ஃபஸ்ட்டு ரெயின்போ ஃபால்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த லிவிங் ரூட் பிரிட்ஜு, டபுள் டக்கர் ரூட் பிரிட்ஜு, அதெல்லாம் கவர் பண்ணுவோம். ஓகே, கவர் பண்ணுறீங்களா? ஆமாம், யூடியூப் ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்போ நான் ரொம்ப ஒரீடு வந்து மேலே ஏறி வரப்போதான். ஏறிய போகிறது மூச்சு வாங்கி செத்துருவோம். சரத்தெல்லாம் இருக்கான், ஜாலியாக வந்துட்டு இருக்கான். ஏறும் போது பார்ப்போம். மித்துன்லாம் கூலிங் கிளாஸ் போட்டு வந்துகிட்டு இருக்காப்புல. வெயிலே அடிக்கல, எதுக்குடா கூலிங் கிளாஸ் அப்படின்னு தான் இருக்கு. கீழே இறங்குதுங்க பயங்கரமாக, அப்படியே ஸ்டீப்பாக இறங்குது. ஆனால் இப்போ இறங்கிடலாம், ஆனால் ரிட்டன் வரும்போது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜாலியாக போயிட்டுருக்கோம். இறங்கும் போது எனக்கு தெரிஞ்சு அங்கே பாருங்க, அங்கே ஒரு குட்டி வில்லேஜ் தெரியுது, செம்மையாக இருக்குல்ல. அந்த மக்கள்லாம் எப்படின்னா போயிட்டு வருவாங்க, ரோடே இல்லை இருப்பாங்க, மலை இப்படி தானே போயிட்டு வரணும். இந்த ரோடு தானே அவங்களாம் யூஸ் பண்ணணும். வேறு ஏதாச்சும் வழியும் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. நாளைக்கு அந்த சன்ரைஸ் போகிறப்ப முதுகில் தூக்கிட்டு அவங்க ஸ்லோப்பில் ஏறுறாங்க. ஓ, நீங்களும் அந்த சன்ரைஸ் போனீங்களா? சன்ரைஸ் போனோம். நாங்கள் தான் இன்னும் பார்க்கல. அது எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம ஷிலாங்லேருந்து போகலாமா? ஷிலாங்லேருந்து ஒரு 2.5 hours. நீங்கள் ஷிலாங்கில் ஸ்டே பண்ணிட்டா போனீங்க அங்கே? ஆமாம். ஓகே, மேபி லாஸ்ட் டே ட்ரை பண்ணுறோம்.
மிதுன் கழட்டிட்டாங்க ஃபைனலாக. ஆஃப்டர் 5 days ஆஃப் ட்ரிப் he removed his jacket. ஏன்னா வேர்க்குது, பயங்கரமாக வேர்க்குது. இங்கே பாருங்கள், இங்கே இறங்கும் போது ஜாலியாக இறங்குறவங்க, ஏறும் போது என்னங்க ஆக போகுது எனக்கு பயமாக இருக்குது. ஜாலியான இறங்கும் போது ஜாலியாக தான் இருக்குது. என்ன மச்சான் வரலவலா? என்ன சன் டிவி நியூஸ்களில் இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது. இல்லை 1000ல் ஒருவன்ல வரும்ல சுகுமாரன். நம்ம கைடு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருங்க. இவர் தான் நம்ம கைடு பாருங்க. நாங்கள் தான் ரொம்ப ஆமாம், நாங்கள் தான் கைடு கூப்பிட்டு போகிறோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. நான் ஜாக்கெட்டை கட்டுறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நின்னா எல்லாம் வெயிட் மொத்த குரூவையும் வெயிட் பண்ண சொல்கிறாரு. ஓகே, அவரோட டியூட்டிஸை கரெக்டாக பண்ணுறாரா? ஆனால் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. அவர்கிட்ட என்ன இம்ப்ரெஸ் ஆகுறேன், அவர்கிட்ட என்ன இம்ப்ரெஸ் ஆகுறேன். அவர்கிட்ட இல்லடா, அவரோட ஒர்க் எத்திக்ஸை பார்த்தா அப்படி எல்லாமே இம்ப்ரெஸ் ஆகும். इसको हिंदी अच्छा आता है भैया. हिंदी हमारे लिए मेरे लिए ரெயின்போ ஸ்டார்டிங் ஓப்பனிங்ல நல்லா தான் பண்ணுவான், ஃபினிஷிங் தான் சரியில்லை. இந்த வழியாக தாங்க நம்ம நடந்து வந்தோம் பாருங்க. காய்ஸ், இப்போதைக்கு நாங்கள் நடுவில் ஒரு மிட் பாயிண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி வேர்த்து இருக்குது பாருங்கள். இங்கே டெம்பரேச்சர் லைக் 10-12 இருக்குது. ஆனால் செம்மையான ட்ரக்குங்க. லைக் எப்படி தான் வரணும், இப்படி மேலேருந்து இறங்கணும், அப்படி தான். எப்பா கைடு வந்துட்டாங்க. இங்கே எல்லாம் அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. இங்கே 2 வழி பிரியுது. நம்ம இங்கே ஏதோ சும்மா டெம்பரவரி இடத்துல நின்றுட்டுருக்கோம். அந்த தண்ணியெல்லாம் செம்ம கிளியராக இருக்குது. ஸோ வாங்க, இன்னும் நம்ம லிவிங் ரூட் பிரிட்ஜ் வரல. இன்னும் வந்து போகணும். இன்னும் லைக் ½ an hour ட்ராக் பண்ணுவோம். வழியில் ஒருத்தர் சொன்னார். ஓகே பாய். தனியாக இருக்கானுங்க. 4 மணி நேரம் ஆகும்டா. ரெயின்போ ஃபால்ஸா எங்கே போக? ரெயின்போ ஃபால்ஸா 4 மணி நேரம் ஆகும். एक ही ग्रुप है ये, 4 लोग हैं ना. இது ரூட் பிரிட்ஜ்லாம் இல்லை, ஏதோ ஒரு மெட்டல் பிரிட்ஜு. ஸோ இதை வந்து யாராச்சும் ரூட் பிரிட்ஜை நினச்சி ரிட்டர்ன் போயிடாதீங்க. இன்னும் 1/2 மணி நேரம் போகணுமாம்மா. வாங்க போவோம். ஓகே, ஒரு கோஆர்டினேஷனே இல்லை. நீங்கள் தானே கொண்டு வரணும் கோஆர்டினேஷன். நாங்களே கோளாறு. மக்களே, we are at the midway to double decker road bridge. Guys, எங்கடா இன்னும் வந்து 20 minutes to double decker and 1 hour to rainbow and 1 hour 30 minutes for rainbow and 1 hour for blue lagoon. Okay guys, கீழே ஏதோ ஒரு ரிவர் மாதிரி ஓடிட்டு இருக்கு பாருங்க. இது ஏதோ சேக்கர்ட் குரூவாமா ஆஃப்டர் திஸ் ஏரியா. அதனால் உச்சாலாம் போகிறோன்னா இப்போயே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் எங்கேயும் போக முடியாதுன்றாரு. இங்கே இது ஏதோ ஒரு மெட்டல் பிரிட்ஜுங்க பாருங்க. வார்னிங், நோ விசிட்டர்ஸ் ஆர் அலோவட் டு என்டர் இன்சைட் த அன்சைட் ஆன் சண்டே. ஓ, சண்டேக்கு இந்த ட்ரக் ஃபுல்லாக கேன்சல், க்ளோஸு. அதனால தான் இன்னைக்கு கூட்டம். இன்னைக்கு மண்டே இல்லை. சரி, பயமாக இருக்குங்க. ஐயோ சரி, என்ன வச்சு ஆடுது. ரொம்ப வேகமாக நடக்காதீங்க. டே मेरे को प्रॉब्लम ट्रैक है, प्रॉब्लम इसका है बहुत कंफर्टेबल है. இதான் கைஸ் சிங்கிள் லிவிங் பிரிட்ஜ். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்குல்ல. ஸோ இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரூட்ஸால் செஞ்ச ஒரு பிரிட்ஜ் இது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்பாட் இன்னைக்கு. இதுதான் நம்மளோட லிவிங் ரூட் பிரிட்ஜ். அதில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். இல்லன்
3.5. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி இருக்குல்ல, அங்கே இருந்து மேலே ஏறி அப்படியே திரும்ப மேலே ஏறணும். அவ்வளோதாங்க, இதுதான் செம்ம காணம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3 வில்லேஜ் வருதான். இங்கே வேறு இன்னொரு வில்லேஜ். இங்கே தான் வந்து இந்த வழி தான் டபுள் டெக்கருக்கு போகிற வழி. பார்த்துக்கோங்க, போவோமா? டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கணுங்க போகணுன்னா. வெல்கம் டு டபுள் டெக்கர் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் ப்ளூ லாகூன், அதுக்கப்புறம் ரெயின்போ வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இது 3மே இதுக்கப்புறம் இருக்குது. டபுள் டெக்கர் ரீச் ஆகிட்டோம், 30 மினிட்ஸில் ப்ளூ லாகூன் போயிடுவோம், அதுக்கப்புறம் 1 ஹவரில் ரெயின்போ வாட்டர் ஃபால்ஸ் போயிடுவோம். எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம போகிறது. இங்கே டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கணும். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும். விசிட்டர்ஸ் நாட் அலோவ் டு எக்ஸ்ப்ளோர் ரெயின்போ ஃபால்ஸ் நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் வித்தவுட் லோக்கல் கைட். டபுள் டெக்கர் பிரிட்ஜுக்காக கூட்டம் லைன் தெரியுதா? எல்லாம் லைனில் நிற்கிறாங்க. காய்ஸ், இதுதான் டபுள் டெக்கர் பிரிட்ஜ். ஸோ இப்போ நாங்கள் இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கல, இங்கே vlog பண்ணலை. ஏன்னா வந்து ஃபுல் கூட்டமாக இருக்குது. ரெயின்போ போயிட்டு வந்து நாங்கள் 3 மணிக்குள்ளே மூடிடுவோம். ரெயின்போ போயிட்டு வந்து நம்ம வந்து இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. இது போகிற வழி, அது வர வழி. ஸோ அங்கே மக்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்களேன். சூப்பர். அங்கே யார் போவா? இங்கே எல்லாம் போயிட்டாங்கன்னா எனக்கு லாஜிக்கே புரியல. பட் ஆனால் சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஓ, ஃபோட்டோகிராஃபரே இருக்காங்களா? ஓகே கைஸ், வாங்க போகலாம். இதுதாங்க டபுள் டெக்கரை தாண்டுறோங்க நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆனால் சரியான கூட்டம். நோ வரிஸ், சரியான கூட்டம். லைக் பாருங்க, நம்ம ரெயின்போ ஃபால்ஸ் போயிட்டு வந்துட்டு வரும்போது ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நாங்கள். ஓகே, அதனால இது பேர் டபுள் டெக்கர் பிரிட்ஜ். ஸோ நம்ம பசங்க போயிட்டு இருக்காங்க பாருங்க, மேலே ஏறுறாங்க. ஏய், எங்கடா மித்தோன்னு போயிட்டானா? மீன் இருக்கு, நிறைய மீன் இருக்கு. மீன் மட்டும் தான் இருக்கு. இப்போ போனாங்கன்னா சொன்னாங்க மக்கள் போனாங்க. நான் கூட இந்த இதோட வரலாறு ஏதோ இருக்கு இங்க. இந்த மொட்டை விதியோட வரலாறு ஏன் இந்த கிரவுண்ட்ல தான் மெஸ்ஸி வந்து விளையாண்டாரு. மெஸ்ஸி இல்ல, சுனில் சேத்ரி இங்க தான் பிராக்டிஸ் பண்ணாரு. பின்னாடி தாண்டா வராது, எல்லாம் வராங்க. மறுக்கா சொல்லுங்க. என்ன மறுக்கா சொல்லு? படு மறுக்கா படு என்ன ஓகேவா? பாஸ்கரன்ல சொல்லுவான்ல, அவன் என்ன சொன்ன உடனே பாடு அப்படி அதே மாதிரி கஷ்டமா இருக்கணும். இல்ல இப்ப நம்ம ஸ்டீப்பா இறங்கணும், அந்த இடம் தான் முடிச்சோம். அதான் லாஸ்ட் போனாதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸ்டார்டிங்ல இறங்க நம்ம அந்த இடம் தானே, அந்த மலையில இருந்து அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அது ஒரு மணி நேரம் மேல ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இல்ல, இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லை? நடக்கும் போதே 1 hour ஆக்கணும். கண்ணாடி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா எங்க கைடு வந்து பாத்தீங்களா நல்ல மனசோட எடுத்து வைக்கிறாரு. இப்படிதாங்க இருக்கணும் மக்கள்லாம். தேங்க்ஸ் மச்சான். இதுதான் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் கொஞ்சம் வந்து அன்சேஃபா இருக்கும். இந்த இது நல்லா இருக்குல்ல? அண்ணா இந்த தண்ணி இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பயம்? பயமா எனக்கு வரும்போது வாயெல்லாம் எங்களுக்குதான் பாயெல்லாம் இல்லைங்க சுத்தமா. ரூட் பிரிட்ஜ் இருக்கு பாருங்க, தெரியுதா? அது ஒரு ரூட் பிரிட்ஜ், இது ஒரு பிரிட்ஜ் இருக்கு. இதை ஏமாத்துறீங்க பாத்தீங்களா? மனசாட்சி வேணாமா?
போகிறோம். இங்கே தண்ணி போச்சுன்னா மேலே தான் போகணும் போல். இப்போ தண்ணி இல்லாதங்காட்டி கீழே கூப்பிட்டு போகிறாரு நம்மள. மக்களே இங்கே பாருங்கள், இப்படி தான் ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். நம்ம மேலே போகணும். எல்லாம் போயிட்டுருக்காங்க. ரெயின்போ வாட்டர் ஃபால். கமன் பேடிஸ், லெட்ஸ் கோ. விளாகர் இருக்கா மச்சான்? இங்கே இருக்கா, வந்துட்டு இருக்காவா தங்கம்? டிராஃபிக் ஜாம் ஆகுது. பெங்களூர் டிராஃபிக்கோட மோசமாக இருக்கு. Yeah, just 2 minutes, wait there. மச்சான் செம்ம கூட்டங்க. சூப்பராக கட்டியிருக்காங்க, பரவாயில்ல. கம் சூப்பருங்க, நல்லா கட்டியிருக்காங்க பங்கமா. தேங்க்யூ. Guys, finally we reached this blue lagoon. So blue colorல ஃபால்ஸ் இருக்குமாமா, இது பேர் தான் ப்ளூ லாகூன். கூட்டமாக இருக்கானா, குளிக்க முடியுமானே தெரில. வெல்கம் டு ப்ளூ லாகூன். இதுதான் ப்ளூ லாகூன் தாண்டுறோம். இங்கேருந்து ரெயின்போ ஃபால்ஸ் வந்து 30 minutesனாங்க. 3 மணி குளிக்க கட் பண்ணிடுவாங்க. பட் நாங்கள் வந்து we thought of going to ரெயின்போ and coming back here. 3 மணிக்குள்ளே இங்கே வந்துட்டா ப்ளூ லாகூனில் போய் குளிக்கலாம். ஓகே பாய். நெவர் கிவ் அப். பாருங்கள், ரெயின்போ ஃபால்ஸ்க்காக மேலே ஏறிட்டுருக்கோம். ப்ளூ லாகூனோட மஸ்டான வியூ அங்கே இருக்குன்னாங்க. யோசிக்கல. உன்னால் முடியாதுன்ற சொன்ன நம்ப வேண்டியது அவங்கள இல்லை, ஒன்னதான். நீ வெளியில் வந்தால் உன்ன மாதிரி முடக்கி கிடக்கிற அத்தனை பேர் வெளியில் வந்த மாதிரி வெளியில் வா. வாங்க போகலாம். பாருங்க guys, இன்னும் 40 minutes தான். 40 minutesல 40 minutes சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய போயிட்டே இருக்கு. வரவங்க கீழெல்லாம் கேட்குறேன், அவங்க 40 minutesன்றாங்க. ஆனால் ஒர்த்தாக இருக்குமாம்மா வியூ மேலே. அப்பா முடியலங்க. ரெயின்போ வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறோமா இல்லையா? ஸ்டே டியூன் டு see that. ஓகே பாய். பாருங்க, ஃபால்ஸோட சவுண்ட் கேட்குதாண்ணா? வியூலாம் நல்லா இருக்குங்க, ஒர்த்தான வியூ தான். நடப்போம், ரெஸ்ட் எடுத்துட்டோம். போக போக க்ரௌட் குறைஞ்சிக்கிட்டே போகுது. லைக் நிறைய பேர் டபுள் டக்கர் வரைக்கும் வராங்க. இந்த ப்ளூ லாகூன் கொஞ்சம் பேர் வராங்க. பட் இந்த ரெயின்போ ஃபால்ஸ் வந்து இப்போ 100 பேர் வந்தாங்கன்னா அதில் மேபி ஒரு 5 பேர் 10 பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே ஃபுல்லாக க்ரௌடடே இல்லை. அங்கே பார்த்துருப்பீங்க, கச்சனை. அங்கே நானும் அந்த அண்ணனும் மட்டும் தான் வராங்க, வேறு யாருமே இல்லை. அட்டை பூச்சிலாம் இருக்காது இல்லைங்க. ஆமாம், முடியலங்க. 30 minutes தான். வாங்க போவோம். வழியெல்லாம் வந்து பாருங்கள், குட்டி ஆயிடுச்சு. ப்ராப்பராக அந்த காங்கிரீட் அப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் அதெல்லாம் போய் இந்த ஸ்டோனுக்கு வந்துடுச்சு. ரொம்ப முன்னாடி, லைக் பல வருஷங்களுக்கு முன்னாடி மேபி மேனால் இது லே பண்ணப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டோன்ஸ் அதுக்கு போயிட்டோம். இப்போ புதுசாக போட்ட காங்கிரீட் பிரிட்ஜ் வந்து இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. வரோம். நீங்கள் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ரேட்டிங்க போகலாம். நல்லா மட்டும் இல்லைண்ணா. பாருங்க மக்களே, ரெயின்போ ஃபால்ஸ் உங்களுக்காக தான் போயிட்டுருக்கேன். அப்படின்லாம் உருட்ட மாட்டேன், எனக்காக தான் போகிறேன். பாய். இதாகிட்டே போகுது. ஆனால் சைடில் இந்த தடுப்பு கவர் கட்டி வச்சுருக்காங்க பேம்போவால். அதனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கீங்களா? பாருங்களேன், அப்படியே இறங்குது. இல்லை கீழே சறுக்கிட்டு போனால் சுபாஷ் தான். ஓகே தங்கங்களே, ரொம்ப குட்டியாக போகுதுங்க வழி போக போக. அவ்வளோதான், வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். 5 நிமிஷம்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக தமிழ்காரங்க தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும். தமிழ்காரங்க தான் சொன்னாங்க. ஆமாம், நம்ம ஊருக்காரங்க மட்டும் தான் வராங்க ரிஸ்க் எடுத்து. வெற்றி மாறன் மாதிரி பிடிச்சிட்ருக்குங்க.
இறங்குது பாருங்க, இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, கீழே இறங்கும் மக்களே அப்படின்னு. மக்களே ஃபைனலி ஒரு 5-6 மணி நேரம் ட்ரக் பண்ணி நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷனான ரெயின்போ ஃபால்ஸுக்கு வந்துட்டோங்க. எப்போ அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நிஜமாலுமே சந்தோஷமாக இருக்குங்க. அங்கே பாருங்க, தெரியுதா, ஸ்டீப்பாக இறங்குது, ஸ்டில் வேறு லெவலுங்க, வேறு லெவல், நல்லா இருக்குங்க. அங்கே குட்டியாக ஒன்று போகுது பாருங்கள், அது ரெயின்போ ஃபால்ஸ்லாம் இல்லை இங்கே. நல்ல வேலை எல்லா இடத்துலையும் தண்ணி இல்லை, இங்கேயும் தண்ணி இருக்காதுன்னு நினச்சோம், பட் தண்ணி இருக்கும் தெரியுதா. அப்பா இது கன்ஃபார்மாக கட்டெல்லாம் பண்ண மாட்டேன், எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் போடுவேன் இதை. அப்பா தெரியுதுங்க, இளந்தமிழ முன்னாடி கார்த்தி. அப்பா நல்லா இருக்கு, இருங்க போறோம், தட்டுறோம், தூங்குறோம், வந்துட்டோம். சொல்லுங்கண்ணா எப்படிண்ணா இருந்துச்சு? ஒரு 5 மணி நேரமா வந்துருப்போம்ல, அப்படியே பறகுறோம். நாங்க 3 பேர் தான் கடைசியில, ஒரு 12 பேர்ல ஆரம்பிச்சு நாங்க 3 பேர் தான் ஒன்னா முடிச்சோம். இல்லை எங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க ஒரு 4 பேர், பட் ஆனால் நாங்கள் எப்படியோ தடுமாறி எங்களுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் வராங்க. வந்துட்டோம் ஃபைனலி த டெஸ்டினேஷன். இருங்க வாங்க. வென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, செமையா இருக்கு. என்னாச்சு, நல்லா இருக்கா? வாவ் போடே, வேற லெவலுங்க, வேற லெவல் பாருங்க மக்களே, வேற லெவலுங்க. பாருங்க தெரியுதா, ஒர்த்து வருமா, அம்புட்டு ஒர்த்து வருமா. நான் கூட தண்ணி வராதுன்னு நினச்சி பயந்துட்டேங்க, வந்துருச்சுங்க. என்னங்க கூமாப்பட்டி, ஹபீபி கம் டு மேகாலயா, ஒருத்துங்க வேற லெவல். என்ன ரெயின்போ தான் தெரியல, எங்க ரெயின்போ பக்கத்தில் போனால் தெரியுமோ. ரெயின்போ எங்கடா மச்சான், ரெயின்போ எங்க? தேங்க்ஸ்ண்ணா. காய்ஸ் வந்துட்டோம் ஃபைனலி. அப்படிதான் எடுத்துட்டு இருக்கு அங்க இருந்து. எப்படா ரொம்ப நேரமா 40 நிமிஷம்னாங்க. நாடும் அதே நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஓகே பாய்ண்ணா. தெரியுதா பாருங்க, அதாங்க ரெயின்போ வாட்டர் ஃபால்ஸ். ஃபைனலாக வந்துட்டோங்க. ரெயின்போ பக்கத்தில் போனால் தெரியுமாம்மா, வாங்க போய் பார்ப்போம். வரியா? ஓ சரியோ. வந்துட்டோம் ஃபைனலாக ரெயின்போ வாட்டர் ஃபால்ஸ். பாருங்க, வாங்க பக்கத்தில் போய் ரெயின்போ பார்ப்போம். தெரியுது கேமராவில் தெரியல. ஒத்துங்க பாருங்க. எங்க இதுல நேர்ல பார்க்க பிரம்மாண்டமா இருக்கு, போட்டோல அவ்வளோ வரல. லைக் மச்சா என்னதான் இருந்தாலும் வீடியோல வரலடா, நேர்ல தான்டா. டே எங்க ஒருத்தர் நேர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, இதெல்லாம் வீடியோல பாருங்க, நேர்ல வாங்குங்க. வேற லெவலுங்க இது பிளேஸ். ஒருத்தர் ட்ரக்கு வருது, இதுல வீடியோல வருது. ரெயின்போ ஃபால்ஸ், அதுதான்டா ரெயின்போ ஃபால்ஸ். தெரியுதா மச்சா? ரிஃப்ளெக்ஷனால நம்ம வந்த டைமிங் ஒருத்தான டைமிங் நினைக்கிறேன். சன்செட் இப்பதான் ஆகுதா? நான் லைட்டா போய் கால் நினைச்சு தருவோமா? போலாம். இதை முடிச்சுட்டு போவோம். இப்ப மேல போகும்போது டக்குன்னு போயிருவாங்க. பாரு வேற லெவலுங்க, இந்த மெஜஸ்டிக் வியூ. ஒருத்தாட சரத்து ட்ரக் பண்ணி வந்தாலும் இப்ப நிம்மதியா இருக்குடா. இருங்க இது வீடியோல வந்து எல்லாம் கத்தலாம். ஹபீபி come to மேகாலயா.
வேற லெவலுங்க. ஒருத்தர் கலரு பாருங்க, வாட்டரோட கலர் ப்ளூ கலர். எப்பா வந்த ட்ரிப்லேயே ஒருத்தான இதுதாங்க. black color jacket da அது மேல இருக்கு அங்க பாரு वो आपने दिया था ना से इसमें रेनबो अच्छा है चलो सबे रेनबो தெரியுதா தெரியுது நல்லா தெரியுது ரெயின்போ தெரியுது கண்ணு தெரியாது ஒருத்தல ஃபைனலி இதுதான் ரெயின்போ வாட்டர் ஃபால்ஸ். கஷ்டப்பட்டு ஒரு 4 மணி நேரம் ட்ரக் பண்ணி வந்துட்டோம். க்ரௌட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து லைக் ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டான ட்ரக் தான். ஆனால் நம்மளோட அந்த 12 பேர் வந்துட்டோம். ஒருத்தங்க அப்படியே பார்த்துருவாங்க. பாருங்க மக்களே, விட்டமே இல்லை, ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். வி ஆர் ரிட்டர்னிங் பேக். பாருங்கள், இதான் நம்ம ட்ரக் பண்ணி போன பாதைகள் நடங்கினால் என்ன சரி பாதங்கள் நடந்தால் பாதைகள் வழி சொல்லணும்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் இந்த குச்சினால தாங்க ஈஸியாக இருக்குங்க. யாரோ ஒருத்தர் தான் கொடுத்தாரு. லைக் என்னோடய குச்சி அபிஷேக் எடுத்துக்கிட்டான். ஸோ இந்த குச்சி நடுவில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறதை பார்த்து ஒருத்தர் கொடுத்தாரு. அவர் யாருனே தெரில. கொடுத்துட்டு இறங்கும்போது நான் வாங்கிக்கிறேன். நான் அவரை திரும்ப பார்க்கல. பார்த்தா கொடுத்துருவேங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. இந்த வீடியோ மூலியமாக சொல்லிக்கிறேன். இப்படி வெறுத்துருக்கு பாருங்கள். இப்போ 4 மணி நேரமாக நடந்துகிட்டு தான் இருக்கும் மலையில். காடுங்க இது. லைக் உங்களை லிட்டரலாக பாருங்கள், ஒரு நிமிஷம். ஃபுல்லாக காடு, பயங்கரமான காடு இது. லைக் அந்த சைடு லைக் அந்த அங்கே ஃபுல்லாக க்ரீனாக இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவும். வைல்ட் அனிமல்ஸ்லாம் இது உள்ள போல். இப்போ நம்ம தனியாகிட்டோம். கேங் வந்துட்டு இருந்தாங்க, அவங்களும் இப்போ போயிட்டாங்க. பின்னாடி இப்போ நம்ம கேங் வந்துகிட்டு இருக்கு. யாருமே இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு. முன்னாடி போவோமா இல்லை வெயிட் பண்ணுவோமா அவங்க வர வரைக்கும்? முன்னாடி போவோமா? பாருங்கள், இதுதான் நம்ம இடம். வருமா பாருங்கள், வேர்வை 8 டிகிரியில் இப்படி சரி ஒரு 10 டிகிரி இருக்கும், 10-15 இருக்கும். அப்போ எப்படி இருக்குது மாஸ். கோயிங் டுவர்ட்ஸ் ப்ளூ லாகூன். ஸோ இதுதான் ப்ளூ லாகூன். போயிட்டு வந்துட்டோம். இங்கே குளிக்கலாம் ஆக்சுவலாக. பட் ஆனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இப்போ குளிச்சு திரும்ப சேஞ்ச் பண்ணி வரணும். டயர்டாகிடுவோம். டபுள் டக்கர் பிரிட்ஜு ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படி பண்ணால். ரொம்ப விக்கெட்டான நிலமையில மாட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மேண்டட்ரி ஃபார் ஸ்விம்மிங் அப்படியே நிறைய இருக்குது. பாருங்க, வேறு லெவலில் இருக்கா. வந்து குளிக்கிறதுனா இங்கே வந்து குளிக்கலாம். நான் என்ன இப்போ போய் குளிக்கிறதா இல்லையான்னு எனக்கு தெரில. ஆனால் வியூ வேறு லெவலில் இருக்குது. அதுவும் அதே தண்ணி தான். மேலே நம்ம ஒரு பார்த்தோம் தான் அந்த தண்ணி மித்தனும் சரத்தும் எங்கேயும் தெரியல. मतलब 2.5 घंटे तो कितना
இது ஒரு வேற லெவல் பிளேஸ். நேச்சுரல் ஸ்விம்மிங் வேற லெவலில் இருக்கும். guys மைக்குள்ள வச்சிட்டேன், எவ்வளோ தெளிவாக கேட்குன்னு தெரியல. சரி ஓகே, இதுதாங்க நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல். என்ன வச்சா பிடிக்க போறியா? கண்டிப்பாக குளிச்சே ஆகணும், அதுக்கு தான் வந்தது. சரி பாருங்க, டெம்டிங்காக இருக்குது எனக்கு இறங்கணும்னா. ஆனால் இளங்கிட்ட என்னோட ஷார்ட் மாட்டிக்கிச்சு, வெயிட் பண்ணி இறங்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம், பாய். வந்துடுவானுங்க. இல்லடா, இப்படி ஸ்விம்மிங் கற்றுக்கலான்னு சொன்னேன். மடக்கி இந்த மடக்கி கட்டு. காமெடியா இருக்கும்டா சிவி, சும்மா நான் நாளைக்கு இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுக்க போறேன். உனக்காச்சும் ட்ராஃபி ஸ்டைல் தெரியும்டா. வேற லெவலுங்க. இது பாருங்க ஃபால்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கும். என்னங்க கூமாப்பட்டின்னு ஊரே? கூமாப்பட்டி இல்லைங்க, இல்ல மேகாலயா. ஆடியோ இருக்குல்ல? இருக்கு. கம் டு மேகாலயா guys, கம் டு மேகாலயா. ஃபன் ஃபன் ஃபன். போ டைம் போண்டா. வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சிட்டோம், கால்லாம் பிடிச்சிக்கிச்சு ரெண்டு பேர்த்துக்கும். அப்ப பாருங்க கஷ்டப்பட்டு. பாத்தீங்களா, ஃபுல்லா மிஸ்ட் இறங்கிருச்சு. எனக்கு தெரிஞ்சு டெம்பரேச்சர் ட்ராப் ஆயிரும்னு நினைக்கிறேன். 10-8க்கு போயிடும் நினைக்கிறேன். பாருங்க ஃபுல்லா டார்க் ஆயிடுச்சுங்க. இன்னும் நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பல. இன்னும் நாங்கள் வந்து இந்த ப்ளூ லாகூன் ஃபால்ஸில் தான் இருக்கோம். இங்கே மேகி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. ஸோ காலையில் பஞ்சு வச்சாச்சு, எதுவுமே கொண்டு வரல, ஒரே ஒரு சொட்டர் தான். அதுவும் இதென்னா டவல் கூட கொண்டு வராமல் குளித்து முடிச்சுட்டு இப்போ நைட்டு விடிய ட்ரெக் பண்ணிட்டு போயிடுவோம். வாடா 9 o'clock போயிடுவோம்னு நினைக்கிறேன். போயிடுவோங்க, பார்த்துக்கலாம். என்ன நம்ம தான். ஓகே गाइस, பை. இங்க இருந்து 3 மணி நேரம் ட்ரெக் பண்ண நான் நடந்து போயிட்டு இருக்காங்க முன்னாடி. गाइस பாருங்க, லேடர்ல இறங்கணும். இப்போ இந்த மேகாலயா ஃபாரஸ்ட்ல நிறைய கிங் கோப்ராஸ் இருக்கும் மாமா. முருங்கை மரத்துல இருந்து தோல்ல மாட்டி விக்ரம் வேதா வேணா எங்களுக்கு தெரியும். அது ஸ்டார்டிங்ல வேதா. நான் விக்ரம் மாதிரி பெரிய ஆளா இல்ல, நான் வேதா வந்து. சரி गाइस, நைட் இறங்குறோம் கீழே, பார்த்துக்கோங்க. இது வந்து மூங்கிலால் கட்டப்பட்ட பிரிட்ஜ். I think will happen. வரலாம். சரி பிரிட்ஜ் இல்லை, ஸ்டேர்ஸ். சரி பாருங்க, உங்களுக்கு முன்னாடி மிஷன் போயிட்டு இருக்காப்புல. எந்த கட்டையை பிடிக்கக்கூடாது? இந்த கட்டை அப்படியே வந்து நான் அப்படியே கையில் எடுத்துட்டு வந்துடும். गाइस, இந்த கட்டை ஆடுதான், யாரும் பிடிக்காதீங்க வந்தீங்கன்னா. அதெல்லாம் இறங்குதில்ல. நம்ம இப்போ இந்த வா நாம் இப்போ தாழ்வான பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம். இது ஒரு அடர்ந்த காடு. ஒரு குச்சியை போட்டு கீழே. ஆமாச்சா, நீ எதுக்கும் உன் ஃபோன்லேயே ஆன் பண்ணிக்கோ. இது கொஞ்சம் ரிஸ்கான, கொஞ்சம் வந்துட்டோம். சரத்து நானும் தான் லாஸ்ட், நாங்கள் தான் காட்ஸ் இந்த ட்ரெயினுக்கு. फिनिश जाते चलो படேஸ். இங்கே பாருங்க, எல்லாம் ஏறி போயிட்டு இருக்காங்க. போவோம், நம்மளும் போவோம். நம்ம தான் இந்த பிரிட்ஜை தாண்டி வாங்கிக்கிறேன். ஒரு கை பிடிங்க சிவா, அப்படி சொல்லி கொடு. இந்த குச்சியை பிடிச்சிக்கங்க சிவா, இதோட பெரிய வேலை எனக்கு இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன வீடியோ எடுக்கிறது? கீழே தண்ணி போகுதுங்க. ஆக்சுவலா நைட் அவ்வளோ ஸ்கேரியா இல்லை. ஏன் தெரியுமா? வியூ தெரியல கீழே. கீழே வந்து தண்ணி போகுதுல்ல, இதுதான் வந்து அந்த நம்ம குளிச்ச ஃபால்ஸோட தண்ணி இங்கே தான் போகுது. ஃபஸ்ட்டு ஒரு பிரிட்ஜை தாண்டோம்ல, அது வந்து கீழே இருந்து தாண்டிட்டோம். அது வந்து ஏதோ டிஸ்ட்ராக்ட், லைக் அது அப்படியே டைவர்ட் ஆகுது போல், ரெண்டுமே ஒன்று சேருது. ஸோ
ஸோ நம்ம ப்ளூ லாகூனில் பார்த்தது, அப்புறம் ரெயின்போ ஃபால்ஸில் அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்கேரியாக தாங்க இருக்குது. ஆனால் என்ன நல்லா போக வேண்டியது தான். காலையில் வர லைக் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு இல்லை இப்போது, அப்படியே பேசிக்கிட்டே போக வேண்டியது தான். ஆனால் கைடு வந்தது நல்ல வேலை, கைடு எடுத்தவங்க. நைட்டெல்லாம் இப்படி போகும்போது நல்லவருங்க அவர். சப்போஸ் ஆமாம் கைடு எடுத்தங்கிறது எல்லா பிளேஸும் பார்க்க முடியும். இல்லைன்னா பயந்து போயிருப்போனா. ஆமாம் இல்லை தனியாக வந்தாலும் நம்ம பயந்து கூட போயிருப்போம். லைக் நைட் ஆக போகுது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்போ கவர் பண்ணியிருக்க முடியாதுங்க. கைடு ஒருத்தர் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கைடை எடுத்துகிட்டு ஒரு குரூப்பாக ஒரு பேடிஸ் விஆர் இன்னொரு இந்த என்ன பிரிட்ஜ் இது, ஏதோ ஒரு பிரிட்ஜுங்க. அந்த பிரிட்ஜ் நல்லா இருக்குங்க. இந்த பிரிட்ஜோட இது ரொம்ப ஆடுது. அப்படியா? இதெல்லாம் ஒழுங்கா டைப் பண்ணலையா? ஊசு பசங்க ப்ரோ, ஒழுங்கா டைப் பண்ண மாட்டீங்க. தெரியும்டா, என்ன நான் சுத்தானே எல்லாரும் உயிர் தானடா எல்லாம். ஒண்ணுமே தெரியலடா. மிஸ்ட் ஃபுல்லா லெஃப்ட் பாரு. சரி இப்பதான் பஞ்ச கழட்டினேன். எங்க ஃபயர் நெருப்பு. இது லென்த் அதிகம்னு நினைக்கிறேன், அதனால இது கொஞ்சம் பேலன்ஸ் கம்மியா இருக்கு. புரியுதா? அப்பா வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த மாதிரி நேரத்தில் தான் தளபதியோட பாட்டு பாடணும். இந்த பிரவீனோட காலர் என்ன இது? அது என்ன இது? அலாரம் வச்சிருப்பானே. இன்றை இழக்காதே நீ, இன்றை இழக்காதே நீ, இன்றை இழக்காதே, இன்றை இழைத்தால் நாளை வரும், அது நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே. பண்ணா இருக்கும் ஓடிக்கா முன்னாடி காய்ஸ், இது வந்து ஒரு ரிவரை நாங்கள் கீழே கிடக்கிறோம். மாலை வந்து அது பிரிட்ஜ் க்ளோஸ்டு. மழை அதிகமாக பெய்தா வரும். ஆமாம், மழை அதிகமாக போச்சுன்னா தண்ணி நிறைய வரும். ஸோ அப்போ வந்து ஆப்வியஸாக நம்ம we should take that bridge. பரதோட யாரும் இப்படி நடந்துக்கோங்க பேசாம சைடாக்கா நடந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பாருங்க ஃபுல்லா பூனை. எப்போ பயந்துட்டோம்ப்பா பூனையை பார்த்து. சிபி இல்லை ஃபாஸ். அப்படியா? நாங்கள் பூனைக்கு தான் பயப்படுவோம், புலிக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். குட்டிக்கு பார்க்க மாட்டீங்களா? இல்லை புலிக்கு. ஓ டிரான்ஸ்லேஷனா? ஓகே. அவ்வளோதான். இதுக்கு மேலே மலை ஏறணுங்க நம்ம. அவ்வளோதான். இதுதான் நம்ம இப்போ லைக் கீழே இருக்கோம். இந்த மலை ஏறி இறங்கிட்டோம். இப்போ திரும்ப ஒன்று ஏறணும். வாங்க, இது ஏறினா நம்மளோட இது உடஞ்சிரும். சரி, இது வந்துடும். வளர்றீங்க. இப்போ நைட் ட்ரக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே மட்டும்தான் லைட் இருக்குது. ஃபஸ்ட்டு லைட்டு பார்க்குறோம். இப்போ தான் எவ்வளோ தூரம் ட்ரக் பண்ணிட்டு வந்து பாருங்க, காட்டுக்குள்ளே தான் இருக்கும். லைட்டை பார்த்துட்டோம் ஃபைனலி. ஓகே காய்ஸ், மேலே போய்ட்டு பேசுவோம். பாய். Very tired, you take rest 1 minute, 2 minutes. Don't take more time. Why very tired? Full this. Yeah. We should not take more time to take rest. Okay. So because we'll get exhausted. We should not get. If you are tired, just take for a minute. Okay, don't take more time. Because we will be very tired. Hello, Hindi. Okay, guys. Okay. Yeah, we'll start. You understand? We'll start. Okay. Everybody listen to some bakum. ரெண்டுமே காலி.
என்னம்மா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம். பாய். நடுவில் இருக்கும் இன்னும் ஸ்டில். இன்னும் எவ்வளோ 1500 ஸ்டெப்ஸ் டு கோ. முடியலங்க, செம்ம டயர்டு. அவன் மிச்சம் இருக்கான் பக்கத்தில், தெரியுதா? அம்மா மூஞ்சி மட்டும் தெரியுது. லேஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். போயிடுவோம், போயிட்டு கூப்பிட்றேன். பாய். காடிஸ் 6:55. இன்னும் ரீச் ஆகல. அங்கங்கே வெயிட் பண்ணி போயிட்டுருக்கோம். உட்காந்துருக்கோம் பாருங்கள், நல்லா இருக்குங்க. வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். ஒன் டைம் ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி நைட் ட்ரெக்லாம். நல்லா இருக்குது. இது ரொம்ப ஸ்கேரியான ஃபாரஸ்ட்லாம் இல்லை, வைல்டு அனிமல்ஸ்லாம் அதெல்லாம் இது வராது. ஸோ ஜாலியாக பண்ணலாம். பாய். நல்லா நான் இங்கே இது பாருங்க, நல்லா போயிட்டு. ஃபைனலி அஃபிஷியலி we completed our trek. Hi Mr. Potna. He was also coming with us. Nice. எல்லாம் முடிச்சிட்டோங்க, வெற்றிகரமாக முடிச்சிட்டீங்களா? ஃபைனலி டன். How many hours of trek? 4 hours, right? 10 hours. Total 10 hours, but now like non-stop, like it was like 4 hours, right? I stepped on. ஜஸ்ட் மிஸ் கடிக்கல. அங்கிள் மாதிரி பேசுறேனா? இல்ல அங்கிள் தானே. 25 வயசு ஆயிட்டு அங்கிள். அண்ணா சிவினா எப்படி? உங்களுக்கு என்ன வயசு? 26. அப்புறம் எம்ஜிஆர் படம் பாப்பீங்க, அதுதான் பாத்தீங்க. ஐயோ 2000 நான் சரத்தை எப்படி இருந்துச்சு? எல்லாத்தோட எடுத்துட்டேன். சந்தோஷமா. நீ இல்லனா சிவினா வந்திருக்க மாட்டாங்க. சத்தியமா வந்துருங்க. அவரோட மோட்டிவேஷன் இல்ல, பயங்கரமான மோட்டிவேஷன். நின்னு சுட்டு வேற அதான் நான் ஸ்டெப்ஸ் அந்த இது. ஓகே, நல்ல ட்ரிக் ஆக்சுவலா. ஓகே गाइस, நாங்க வந்து 1600 ஸ்டெப்ல இருந்தது. 25 ஸ்டெப்ஸ் நடந்துட்டு 10 செகண்ட்ஸ் பிரேக். 10 செகண்ட்ஸ் சம் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லா கிராம்ப்ஸ். அதுக்கு அப்புறம் ஒரு 500 அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான். போஸ்ட் மென்ஸ்ட்ரேஷன் இஎம்எஸ் அது எனக்கு வரது வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ட்ரக்கு முடிச்சு இங்கே சஃபையர் ரெஸ்டாரண்ட்னு சிறப்புஞ்சில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. செம்மையாக குளிருதுங்க. இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து இப்போது இருக்க போகிறோம். ஓகே, அங்கே வந்து நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம ஆளுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அவங்க மேலே முன்னாடியே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெஜ்மேன் சப்பாத்தி மட்டும் தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் இந்த ஊரில் 9 மணிக்கு மேலே சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டம். நல்லா இருக்கு ஆக்சுவலாக. நம்ம ஊர் ரைஸு, நம்ம ஊர் குழம்பு நல்லா இருக்கு. 10 நாள் நல்லா தெரிஞ்சாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஏதோ நம்ம ஊர் ஸ்டைல்லாம் இல்லை, நல்ல சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே பாய். தோழர்களே பாருங்க, மிஸ்டர் ஃபுல்லாக இருக்கு. ஃபுல் மிஸ்ட்டுங்க. குளிருது பயங்கரமாக, ஆடுது. ஜிக்கு அப்பா. ஓகே பாய். இதா க்ளவுட் இல்லை, இது க்ளவுட் லைக் க்ளவுட்.